100 வருடங்களுக்கு முன்னர் விஞ்ஞானிகள் சொன்ன காரணம் என்னவென்றால் 60 கிலோமீட்டர் வேகத்தில் மனுஷன் பயணிப்பான் என்று சொன்னால் செத்து போய் விடுவான் என்று. பிரியமானவர்களே, இன்றைக்கு 500 கிலோமீட்டர் வேகத்தில் கூட மணத்தியாலத்துக்கு பல நாடுகளிலே ட்ரெயின்கள் கூட பயணிக்கிறது. இந்த காரியம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்பதாகவே விஞ்ஞானிகளாலே நம்ப முடியவில்லை. ஆனால் மிக துல்லியமாக வேதத்தில் நாகும் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வார்த்தையில இந்த தீர்க்க தரிசன காரியம் கூறப்பட்டிருக்கிறது. எப்படி அது சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், ரதங்கள் தெருக்களில் கடகடவென்றோடி. ரதங்கள் என்றால் என்ன? வாகனங்கள் ரோட்டிலே கடகடவென்று ஓடி அது வலதுசாரி இடதுசாரியாய் வரும். அந்த வாகனங்கள் எல்லாம் வலப்பக்கமும் இடப்பக்கமுமாய் போய்கொண்டிருக்கும். பிரியமானவர்களே, இந்த காரியம் சொல்லப்படுவது 3000 வருஷங்களுக்கு முன்னுக்கு. அப்ப வலது பக்கம் இடது பக்கமாய் ரதங்கள் போகிற பழக்கமே இருக்காது. அங்கே ரதம் என்றால் எங்கேயாவது ஒன்றுதான் இருக்கு. அப்ப கடைசி நாளிலே வாகனங்கள் ரோட்டிலே கடகடவென்றோடி வலது பக்கம் இடது பக்கமாய் பயணிக்கும். அவைகள் தீவட்டிகளை போல பிரகாசித்து, தீவட்டி என்று சொன்னால் லைட். இன்னைக்கு வாகனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா இரவு வேளையில எல்லா வாகனங்களும் லைட் வெளிச்சம். அப்ப 3000 வருஷத்துக்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகள் தீவட்டிகளை போல பிரகாசித்தாம். லைட் வெளிச்சமாய் பிரகாசித்து மின்னலை போல பறக்கும். எது? வாகனங்கள். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு எல்லாம் வாகனங்களும் மின்னலை போல பறக்கிற அளவுக்கு தான் அங்கே பறந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம், பயணித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதுல இருந்து ஒரு காரியத்தை கண்டுகொள்ள முடியும். வேதத்தை எப்படி அந்த தேவன் துல்லியமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தின் ஒரு எழுத்தின் உறுப்பு அழிந்து போவதை பார்க்கலும் வானமும் பூமியும் அழிந்து போவது எளிதாயிருக்கும். ஆகவே பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை சத்தியம். இந்த வார்த்தை தான் இந்த உலகத்தையும் நம்மையும் உருவாக்கினதாயிருக்கிறது. வார்த்தையை விசுவாசிப்போம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.